உங்கள் கொள்கைக்கு முரணானவர்களுடன் நம்ம ரொம்பவும் நட்பு பாராட்ட உங்கள் கொள்கைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்கள் கொள்கைக்கு முரணானவர்களிடம் உறவுமுறையை காரணம் காட்டி உறவுமுறை தான் முக்கியம் என்று நமது கொள்கைக்கு முரணானவர்களிடம் நமது கொள்கையை விட்டு கொடுத்துடக்கூடாது. அது நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு அர்த்தம். தோற்றுட்டோம் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு ஒரு நெருக்கடியான மனநிலை தேவை. நம்ம கொள்கையை நம்ம விடாப்படியாக பிடிச்சி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம கொள்கையை விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள அந்த நெருக்கடியான மனநிலை போயிடும். அதன் பிறகு நம்ம வெற்றி பெறுவதற்கு தகுதியான ஆளாக நம்ம இருக்க மாட்டோம். அதனால் நமக்கு இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதுவும் ஒரு போர் தான். அதனால் நாம் வெற்றி பெறணுன்னா நமக்கு எதிரிகள் தேவை. நமக்கு எதிரிகள் யார் அப்படின்னா, நம்ம கொள்கைக்கு முரணானவர்கள் தான் நம்மளுடைய எதிரிகள். அதுக்காக அவங்ககிட்ட நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. எதிரிகளை எப்படி வெல்லணும்னா வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. உங்கள் கொள்கைப்படி நீங்கள் வாழ்ந்தாலே போதுமானது. அதுதான் நீங்கள் உங்கள் கொள்கைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், சரியான முக்கியத்துவம். ஒரு போராட்டம் இல்லாமல் உங்கள் கொள்கைகளை கடைபிடிப்பதற்கான வழிமுறை அதுதான். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அதனால் உறவுமுறை கெட்டு, ஏன்னா உறவுமுறையை காரணம் காட்டி தான் உங்கள் கொள்கைகளை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. உங்கள் கொள்கைகள் முக்கியம் கிடையாது, உறவுமுறை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொள்கையை விட்டு கொடுத்துட்றீங்க. அப்போ அதுதான் உறவுமுறையும் முக்கியம், அதே டைமில் நமக்கு கொள்கையும் முக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொள்கைகளை முன்வைத்து நீங்கள் விவாதத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் கொள்கைப்படி வாழுங்கள். உங்கள் கொள்கைகளை செயல் வடிவமாக மாற்றுவதற்காக முயற்சி செய்யுங்கள். பிறருக்கு இடையூறு இல்லாமல், பிறரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் உங்கள் கொள்கைகளை முன்வைத்து உங்கள் கொள்கைகளுக்கு வடிவம் கொடுங்கள், உருவம் கொடுங்கள். அதை அதன்படி வாழுங்கள். உங்கள் கொள்கைகளின்படி நீங்கள் வாழுங்க. அதுதான் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். நம்ம கொள்கைகள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் நமது கொள்கைகளை எப்படி இந்த வாழ்க்கையில் கடைபிடிப்பது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதன் மூலம் உறவுமுறைக்கும் முக்கியத்துவம் கிடைக்குது, உறவுமுறையும் பாதிக்காது. அதே நேரத்தில் நம்ம கொள்கையும் படி நம்ம வாழ்வோம். அவரோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாம் ஏற்றுக்கணும். மற்றவங்க நம்மை புறக்கணித்து விடும், நாமும் மற்றவங்கள புறக்கணிச்சிடக்கூடாது. நமது கொள்கை காரணம் காட்டி மற்றவங்களை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. மற்றவர்களிடமிருந்து நாம் தனிமைப்பட்டு விடவும் கூடாது. மற்றவர்களும் நம்மை புறக்கணித்து விடக்கூடாது. நமது கொள்கையை காரணம் காட்டி மற்றவர்களோடு சண்டை போடக்கூடாது. சண்டை போடாமல் அமைதியான வழியில் நமது கொள்கையை எப்படி கடைபிடிப்பது? அதே நேரத்தில் கொள்கையை விட்டு கொடுத்துடவே கூடாது. விட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். இது ஒரு போர் தான். இப்போ நடக்கிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு போர் தான், கொள்கை போர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரியான நம்பிக்கையோடு இல்லை. ஆனால் அப்படி ஒரே மாதிரியான நம்பிக்கை, ஒரே மாதிரியான கொள்கையை எப்படி வாழக்கூடிய காலம்தான் இன்னும் 20 வருஷத்துக்கு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே சாதி கிடையாது, மதம் கிடையாது, நாடு என்கிற அமைப்பே கிடையாது. அப்புறம் விதவிதமாக தொழில் செய்ய மாட்டாங்க. எல்லாருமே ஒரே தொழில் தான் செய்வாங்க. விவசாயம் எனப்படுகிற அந்த உணவு உற்பத்தி செய்கிற அந்த தொழிலை மட்டும்தான் எல்லாருமே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே எல்லாருக்குமே ஒரே கொள்கை தான் இருக்கும். ஏற்றத்தாழ்வற்ற ஒரு உலகம் அது, சமத்துவம் நிறைந்த ஒரு உலகம் அது. எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு, ஒரே அளவு விளைநிலம். அங்கே கொள்கை வேறுபாடெல்லாம் இருக்காது. அப்புறம் உணவு முறைங்கிறது உப்பெல்லாம் அங்கே கிடைக்காது, போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது. இப்படிப்பட்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வேறுபாடுடைய கொள்கைகள் இருக்கவே முடியாது. இயற்கை தான் கொள்கை. இயற்கை விதிமுறைக்கு உட்பட்ட வழிமுறைகள் தான் கொள்கைகள். அதனால் சொந்தமாக இந்த இயற்கை தான் அவர்களுடைய கொள்கைகளாக இருக்கும். இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்வது தான் அவர்களுடைய கொள்கைகளாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இதை எப்படி நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்வில் கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொள்கைகளை தூக்கி துறப்பட்டுறாங்க. எனக்கு என்ன கொள்கை, எனக்குன்னு ஒரு கொள்கையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காக உறவு முறையை காரணம் காட்டி கொள்கைகளை துறப்பட்டுறாங்க. கொள்கைகள் தான் என்னது, உங்களுடைய முதுகெலும்பு. அதனால் கொள்கைகளை நீங்கள் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துடவே கூடாது. கொள்கைகள் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்கள் உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உங்கள் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாடை நீங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு உங்கள் உணவு, இப்போ நீங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் கொள்கைன்னா எக்காரணம் கொண்டும் அதை விட்டு கொடுத்துடவே கூடாது. உங்கள் உறவுமுறை காரணம் காட்டி உங்கள் நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாமிசத்தை சாப்பிட்றக்கூடாது. அது மாதிரி ஒரு கொள்கை. அந்த மாதிரி
இப்போ மலிவான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் உங்கள் கொள்கையில் உங்கள் கொள்கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். உங்கள் கொள்கை தான் நீங்கள் என்ன யாருன்னா நீங்கள் உங்களுடைய கொள்கைகள் தான். அதனால் கொள்கைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. வெற்றி பெறுவதற்கு ஒரு நெருக்கடியான மனநிலை தேவை. அந்த நெருக்கடியான மனநிலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் கொள்கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தில் இருந்து தான் அது கிடைக்கும். உங்கள் கொள்கைகளை நீங்களே மதிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெருக்கடியான மனநிலை இருக்காது. நீங்கள் அப்புறம் ஒரு மலிவான ஒரு மனிதராக மாறிவிடுவீர்கள். ஒரு சராசரியான மனிதராக, பிழைப்புவாதியாக மாறிவிடுவீர்கள். அந்த மாதிரி கொள்கைகள் தான் நமக்கு உயிர். கொள்கைகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரொம்ப காலமும் உயிரோடு இருப்பீங்க. கொள்கைகள் இல்லாதவங்க ரொம்ப காலம் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதனால் கொள்கைகள் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது கொள்கைகளின் ஆரம்பம் உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் உணவில் ஒரு கொள்கை வச்சுக்கோங்க. உணவில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. பிறரை காரணம் காட்டி, உறவுமுறையை காரணம் காட்டி என்னால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியவில்லை, என்னால் போகிற வர நிறைய இடத்துங்களுக்கு போகிறோம், அவங்க கொடுக்குற உணவுகளை சாப்பிட வேண்டியது இருக்குது, எனக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு, எனக்குன்னு ஒரு உணவில் ஒரு கொள்கை, அதை என்னால் கடைபிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போது நீங்கள் ஒரு மலிவான மனிதராக, பலவீனமான மனிதராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, உலகம் முழுக்க சுற்றுங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உறுதியானவராக இருப்பீர்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருப்பீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பிழைப்புவாதியாக இருப்பீர்கள், பலவீனமானவராக மாறிவிடுவீர்கள். உங்கள் மனதில் உறுதி இல்லை என்பதற்கு அதுவே ஒரு உதாரணம். ஆனால் உணவு கட்டுப்பாட்டிலிருந்து தான் மன உறுதி ஆரம்பிக்குது. கொள்கை என்பது உணவிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். உணவில் இல்லாத கொள்கை வேறு எங்கேயுமே இருக்குது. உங்களுக்கு உணவில் ஒரு கொள்கையும் கிடையாது அப்படின்னா வேறு எங்கேயுமே உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கவே வாய்ப்பு கிடையாது. அதனால் உணவை உணவில் ஒரு கொள்கை என்பதை அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதை விட்டு கொடுத்துடவே செய்யாதீங்க. விட்டு கொடுத்தா கூட மீண்டு எழுந்து வாங்க. தோல்வி அடைந்து அது விட்டு கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி தோத்துட்டிங்கன்னா மீண்டும் எழுந்து வர வேண்டும். மீண்டும் எழுந்து வெற்றியை நோக்கி மீண்டும் கொள்கைகளை கெட்டியாக பிடிக்கணும். அதனால் ஏதோ நம்ம ஒரு பரிசோதனை முயற்சி தான். ஏன் விட்டால் என்ன ஆகும், அந்த கொள்கைகளை விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு விடலாம். விட வேண்டிய ஏதாவது மனம் போய் பார்க்கலாம். இன்னொரு தப்பு பண்ணி பார்க்கலாமே, தவறான உணவுகளை சாப்பிட்டு பார்க்கலாமே. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை ஒருவேளை அது ரொம்ப காலமாக நம்ம கடைபிடித்து வருகிறோம், போர் அடிக்குது, போய் சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அப்படி சாப்பிட்டா திரும்ப உங்களுக்கு அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை உணர்வீர்கள். மீண்டும் அந்த உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிப்பீங்க. கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. அதனால் உணவு கட்டுப்பாடு தான் ஒரு லட்சியவாதியின் வாழ்க்கைக்கு ஆரம்ப கட்டமாக இருக்கும். ரொம்ப காலம் உயிர் வாழணும் அப்படின்னா நீங்கள் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். உணவில் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். அதை உறுதியாக கடைபிடிக்கணும். விட்டே கொடுத்துடக்கூடாது. உணவில் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, கொள்கை இல்லை அப்படின்னா உங்களால் ரொம்ப காலம் உயிரோடு வாழவே முடியாது. அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது.